ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவை லட்டு செய்யறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு தான் முந்திரி ஒரு 50 கிராம் முந்திரி, 1/2 கிலோ ரவைக்கு 50 கிராம் முந்திரி, கொஞ்சம் போல் திராட்சை, இது ரவை வந்து இதிலே போட்டு வறுத்துக்குவோம். இப்போ முந்திரி திராட்சை பொரிஞ்சிச்சு. இப்போ ரவை கொட்டி வறுத்துக்குவோம். ரெண்டு அளவுக்கு ரவை, 1/2 கிலோ ரவைக்கு ஒரு 300 கிராம் சர்க்கரை போடுறேன். சர்க்கரை வந்து கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும் மிக்சியில். அப்போ தான் நல்லா ஒன்றா சேர்ந்து கலர்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி, தேவைக்கான ஏலக்காய் பொடி, வாசனைக்கு ஏலக்காய் பொடி. இப்போ இந்த பால் காய்ஞ்சதும் எடுத்து இதில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொரிச்சிக்கணும், உருண்டை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குது, வடிகட்டி ஊற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி ஆறின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவை லட்டு பிடிச்சிட்டு பாருங்கள். பிடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, விநாயகர் சக்திக்கு ரவை லட்டு பிடிச்சாச்சு, சாப்பிட வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.